வணக்கம். மேகலை சமையலறைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான, அதே சமயம் சூப்பர் சாஃப்ட்டான பிரெட் வீட்ல எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸிங் பவுல்ல 3 கப் அளவு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சமா உப்பு, 3 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு, மிதமான சூடான தண்ணி அப்படி இல்லைன்னா பால் ஏதாவது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா பந்து மாதிரி சுருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு இருக்கணும். மூடி போட்டு மாவை ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். அப்படி இல்லாட்டி மாவு டபுள் த சைஸ் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி திரும்பவும் இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. பிசைந்த மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு பிரெட் டின்னில் நல்லா பட்டரை நல்லா தடவிட்டு இந்த மாவை போட்டு ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். ப்ரூஃப் ஆன மாவு மேலே நம்ம தண்ணி அப்படி இல்லைன்னா பால் அப்படி இல்லைன்னா முட்டையோட வெள்ளைக்கருவை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ ப்ரீ ஹீட்டட் ஓடிஜியில் ஒரு 180 டிகிரியில் 35 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பர் ஹெல்த்தியான பிரெட் ரெடிங்க. சூடாக இருக்கும்பொழுதே மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவி வச்சுட்டு ஆற விட்டுட்டு ஸ்லைசஸ் போடுங்க. நீங்கள் இதை குக்கரில் உப்பு சேர்த்தும் அப்படியே வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.